ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 30 ஏப்ரல் 2026. பாபா இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாரு, मेजॉरिटी के सामने सर्विस में बाधा डालने वाला मुख्य विघ्न आता है। मैंने यह किया, मैं ये कर सकता हूँ। यह मैंपन आना इसको ही कहा जाता है ज्ञान का अभिमान, बुद्धि का अभिमान, सर्विस का अभिमान। इन रूपों में ही विघ्न आते हैं. பாபா சொல்றாரு, அநேக குழந்தைகளின் முன்னால் சேவையில் தடையாக வருவதற்கான முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் இதை செய்ய முடியும், என்னால் தான் இதை செய்ய முடியும், வேறு யாராலும் இதை செய்ய முடியாது, வேறு யாருக்கும் இதை பற்றி தெரியாது, இல்லை வேறு யாருக்கும் இதற்கான கலை இல்லை, டேலண்ட் இல்லை, இத்தியாதி இத்தியாதி. ஸோ இந்த ஒரு சூக்ஷ்மமான நான் வருவது என்றால், பாபா சொல்றார், இது ஞானத்தினுடைய அபிமானம், தன்னுடைய புத்தியினுடைய அபிமானம். என்னால் தான் இப்படி ஒரு பிளானிங் பண்ண முடியும், பர்ஃபெக்டாக நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன், அல்லது இந்த சேவை என்னால் தான் செய்ய முடியும், அந்த சேவையினுடைய அபிமானம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அது இந்த அபிமானங்கள் தான் சேவையில் தடையாக வந்துடுது. इस प्रकार के विघ्नों को समाप्त करने के लिए सदा एक शब्द याद रखना कि मैं निमित्त हूँ. ஆக இப்படிப்பட்ட தடைகளை முடிப்பதற்காக, இந்த நான் 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 சொல்கிறோம் இல்லைங்களா சேவையில், அதை முடிப்பதற்காக இந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னவென்றால், நான் ஒரு கருவிதான். இந்த ஒரு அறிவை எனக்கு கொடுத்த பாபா யாருக்கு வேணாலும் கொடுக்க முடியும். இந்த ஒரு கலையை எனக்கு கொடுத்த பாபா பிரபு பிரசாத், இது அந்த வரதானத்தை அவர் வேறு யாருக்கு வேணாலும் அந்த கலையை அவர் கொடுக்கலாம். இந்த ஒரு உடல் சக்தியை அல்லது அந்த ஒரு செல்வம் பொருளை என் கையில் என் பேக்கெட்டில் நிரப்பின பாபா யாருக்கு வேணாலும் கொடுக்க முடியும். அதனால் பரமாத்மா நினச்சா பிரபு பிரசாத் யாருக்கு வேணாலும் அவரால் கொடுக்க முடியும். அதனால் பாபா சொல்கிறார், எந்த ஒரு விதமான மேப்பன் நான் என்னும் தேக அபிமானத்தினுடைய அகங்காரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நான் ஒரு கருவி நிமித்தம்தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. निमित्त बनने से ही निराकारी, निरहंकारी और नम्रचित्त निर्संकल्प अवस्था में रह सकते हैं. நிமித்தம் என்று புரிந்து கொண்டால்தான் நீங்கள் நிராகாரமான நான் ஆத்மா, அந்த ஆத்மா உணர்வே அப்போ தானே வருது. தேக அபிமானம் தான் தேகத்தினுடைய விஷயங்கள் ஞாபகம் வரும். எனவே நிமித்தம் என்னும் உணர்வு இருந்தால் நிராகாரியாக, அகங்காரமற்றவர்களாக, பணிவானவர்களாக, வீணான எண்ணங்கள், நிர்சங்கல்ப்னா சங்கல்பம் இல்லாத நிலை, அப்படி அதுக்கு பதிலாக வீண் எண்ணங்கள் இல்லாத நிலையில் உங்களால் நிலைத்திருக்க முடியும். यही தாரணாயே வாயுமண்டல் கோ நிர்விঘ்ன பனா தேती है. அப்போ பாபா சொல்றாரு, இந்த தாரணைகள் தான் அந்த வாயுமண்டலத்தை தடைகள் அற்றதாக ஆக்கி விடுகிறது. ஸோ இந்த தாரணை நமக்கு கொண்டு வரணும். இந்த எல்லா ஸ்திதியும் நமக்குள்ளே வரும், நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. அதற்கான முதல் தாரணை என்னவா, நீங்கள் எந்த காரியம் செய்தாலும், எந்த சேவை செய்தாலும், அதற்கு நான் ஒரு கருவி, என்னை இயக்குபவர், செய்விப்பவர், செய்பவர் சிவபாபா தான் அல்லது பாப்தாதா தான்ன்ற உணர்வில் இருந்தோன்னா அந்த காரியமும் ரொம்ப செவ்வனே நடைபெறும். நம்ம குஷி குஷியாக இருப்போம். ஆனால் அதனுடைய அபிமானம் அல்லது அகங்காரத்தில் நாம் வரமாட்டோம். நல்லது. ஓம் சாந்தி.